ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கருணைக்கிழங்கு வச்சு சூப்பராக ஒரு தொகையல் அரைக்க போகிறோங்க. கருணைக்கிழங்கு தொகையல் இல்லை மசியல் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த கருணைக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கருணைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், குக்கரில் வச்சு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஆறுறதுக்குள்ளே இப்போ இதுக்கு அரைச்சிக்கிறது என்னென்னு பார்த்துக்கலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நான் 6 மிளகாய் சேர்த்திக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்துட்டு இந்த தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். தண்ணி விட்டு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி மைய அரைச்சிக்கணும். தண்ணி நிறையா விட்டு அரைச்சிட வேண்டாம், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இந்த வேக வச்ச கருணைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா வெந்திருக்கு, அதனால் இப்படியே கரண்டிலேயே மசிச்சா போதும். கிழங்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா மிக்சியில் வச்சு ஒரு ஓட்டு கூட ஓட்டிக்கலாம். நான் 3 விசில் விட்டுருந்தேன், அதுக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா மசித்ததுக்கப்புறமா இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். கலர் தான் இவ்வளோ இருக்குது, அவ்வளோ காரம்லாம் இருக்காது. புளியும் கூட சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா அப்படி கலந்து விட்டுறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தாளித்து கொட்டணும். வாண்லி போட்டிருக்கேன், நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தணும், அப்போ தான் கருணைக்கிழங்கெல்லாம் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இப்போ இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே இது கூட 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசியல் எடுத்து இதில் கலந்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை கலக்கணும், ஏன்னா லேசாக தெறிக்கும். இப்போ இதை எப்படியே நல்லா கலந்து விடலாம். பார்க்க தான் எண்ணெய் இவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே எண்ணெய் இழுத்துரும் பாருங்கள். நல்லா அப்படியே கலந்து விட விட வாண்லியில் ஒட்டாமல் வரும். அப்படி பாதி எண்ணெய் எடுத்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் அப்படி கலக்க கலக்க அப்படி ஃபுல்லாக ஒட்டாமல் வருது பாருங்கள். அடுப்பை சிம்மில் வச்சே இப்படி கலந்து விடணும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கருணைக்கிழங்கு தொகையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக சாதத்து மேலே விட்டு நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான தொகையலுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.